Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அந்த டயலாக் வந்து நீங்க 4 வெவ்வேறு எமோஷன்ஸ்ல சொல்லணும். சரிடா இப்ப என்ன? இதுதான் டயலாக். சரிடா இப்ப என்ன? இல்ல ஆங்கிரி. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். ஃப்ளர்ட்டி. என்ன வேணா பண்ணுங்க, பட் என்னை விட்டுறாதீங்க. அதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான படக்குழு அங்கீகாரம் படத்தோடைய டீம் வந்திருக்காங்க. நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறாங்க, பேச போகிறோம். எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நினைக்கிறேன். அண்ட் நல்ல வேலையாக அது கிரிக்கெட் பற்றி இல்லாமல் வேற ஒரு ஸ்போர்ட்ஸை பேசுது. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபம், அது வந்து ஸ்போர்ட்ஸ்னாலே கிரிக்கெட் தான் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த கோபம் எந்த அளவுக்கு படத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அது கோபமாக எடுத்துக்க முடியுமான்னு தான் விஷயம். இல்லை பட் அது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு 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 தாட் தானே தவிர, பட் அது கம்பேர் பண்ணி போட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லை, இது அது அப்படி தான் மக்களுக்கு வந்து கமர்ஷியலாக அந்த ஸ்போர்ட் தான் பெருசாக பிடிச்சிருக்கு, கமர்ஷியல் சக்ஸஸ் அதான் ஆகுதுன்றதுனால வந்து அது ஒரு 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 அடிஷனாக எடுத்திருக்காங்களே தவிர, மற்றபடி எந்த அளவுக்கு படத்தில் அது பாதிக்கப்படுது, அது ஒரு போட்டியாக ஃபீல் பண்ணப்படுதுன்றது எனக்கு நான் பண்ண ரோல் வரைக்கும் எனக்கு தெரியாது. Maybe she must be knowing better. No, it is not anti-cricket or anything. It's just this is a sport. We're talking about this sport. Okay. இதையும் கவனிங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான வருத்தத்தை தான் தெரிவிச்சிருக்கோமே தவிர எதிர்ப்பு தெரிவிக்கல. ஓகே. அண்ட் வழக்கமாக ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னா ரொம்ப நிறைய, இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் இன்டர்வியூ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னா நிறைய மேல் ஆட்களாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னாலே மேல் சென்ட்ரிக்கான ஒரு விஷயங்கள். சர்ப்ரைசிங்லி இங்கே நிறைய ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க. கதை Why is it surprising? ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி வந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அதை பண்ணதில்லை, அதனால இட்ஸ் சர்ப்ரைசிங். அண்ட் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாவும் பார்க்குறேன், குட் திங்காகவும் பார்க்குறேன். படத்தில் இந்த மாதிரி ஒரு 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 சைடு மட்டும் இல்லாமல் அதை சுற்றியும் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் உங்களுடைய இட்ஸ் அபவுட் ஒன் பர்டிகுலர் ப்ரோட்டகானிஸ்ட்னு வச்சுப்போமே. பட் அதுவுமே ரொம்ப ரேர் இல்லை. நீங்கள் நம்ம சொல்கிறதே 10 வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு படமோ தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். விமன் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க, அண்ட் ஃபிலிம்லேயும் அது ரெப்ளிகேட் ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் தாண்டி ஆதிரனை தாண்டி சத்யாவோட கேரக்டர், செல்வியோட கேரக்டர், அம்மா கேரக்டர், ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட் ஸ்டோரிஸ் இருக்குது. ஓகே, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸும் இருக்குது அதில். வசுந்தரா மேம், நீங்கள் உங்களுடைய ஃபிலிம்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான ஃபிலிம்ஸ் தான் த்ரூ அவுட் த இயர்ஸ் பார்த்துருக்குறோம். என்ன why very choosy, why you are very particular about what you know, இது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி? பண்ணா போதும், எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா வந்திருக்கிறதுனால தான் கம்மியா செலக்ஷன் வந்திருக்கு. ஓகே. சோ வரதெல்லாம் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ரோல். கடைசியா மாடர்ன் லவ் சென்னை கூட நீங்க அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. கடைசியா வந்தது வந்து எக்ஸாம். ஓகே. எக்ஸாம் வந்து கடைசியா கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருக்கேன் அதுல. பட் யா இட் இஸ் an important role. பட் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஹீரோயினா பண்ணும்போது கேரக்டர் ரோல் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது எனக்கு. ஓகே. ஸோ எனக்கு வந்து பிகாஸ் வி மோஸ்ட்லி grown up watching international films, அதில் வந்து என்ன ரோல் பண்ணாலும் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால். ஓகே. தமிழ்லலாம் இந்தியாவில் இப்போ லைட்டாக வந்துருக்கு, மலையாளத்தையும் இருந்திருக்கு, அது வேற விஷயம். பட் ஏன்னா அதில் வந்து ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது வில்லன் யாரும் கெஸ் பண்ண முடியாது. அது வந்து அந்த மாதிரி someone told me that you cannot guess because you don't know which actor is doing what role. ஓகே. பட் அது வந்து தமிழில் வந்து எனக்கு ஹீரோயினாக இருந்தால் ஹீரோயினாக தான் இருக்கணும், till as much as you can do it. எனக்கு அது தெரியாது. இன்ட்ரெஸ்டிங் ரோலாக தான் பண்ணால் தான் போகிறோம்னு நினச்சிருக்கேன்னா அது வந்து நான் பண்ண மிஸ்டேக். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஆஃப் ஆக்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த கலையை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் பார்க்குறேன். இட்ஸ் நாட் அபவுட் இதுதான் பண்ணணும்ட்டு இல்லை, நான் எந்த ரோலாக இருந்தாலுமே அதுக்கு உண்மையாக பண்ணுவேன். பட் தமிழ் சினிமா ஆர் இந்தியன் சினிமா, எது வேணால் இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்படி தான் உங்களை போர்ட்ரே பண்ணிக்கணும், நீங்கள் இப்படி தான் உங்களை காமிச்சிக்கணும். இது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் ஆஃப் ஆர்ட்டுக்கும் இந்த மார்க்கெட்டோடைய ப்ரெஷருக்கும் இதை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? It is very very hard. It's a Herculean task. Okay. வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியறதே வந்து நம்மளுக்கு சில பேருக்கு லேட்டாக தான் தெரியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஸ்டிங் நடக்கிறது வந்து
நம்ம ஃபர்ஸ்ட் தாட்டா வரணும். தட் இஸ் த மெயின் கிரைட்டீரியா ஆஃப் an actor. ஒரு ரோல் காஸ்ட் பண்றாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 10 நேம்ஸ் நம்ம இருக்கணும். அந்த லெவலுக்கு வரது வந்து இஸ் a herculean task. அது ரொம்ப ஒரு லைக் அந்த கிரீக் ஸ்டாச்சு மாதிரி இது புஷிங் த பால் அப் த ஹில். இது அது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அது வந்து எனக்கு இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் பிகாஸ் இன்னமும் எனக்கு வந்து அந்த ஐ டோன்ட் ஹேவ் அ மென்டர், ஐ டோன்ட் ரியலி ஹேவ் அ கைடன்ஸ் ஆர் எனிதிங். ஸோ எனக்கு வந்த ப்ராஜெக்ட் எல்லாம் என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஏதோ பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் வந்திருக்கு வழியா. எனக்கு வந்து இட்ஸ் நாட் பின் சம்படி ஹூஸ் காட்டன் மீ a ரோல். ஓகே ஓகே. அது மாதிரி இருந்ததுனாக்கா அட்லீஸ்ட் ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சதுனாக்கா இட் வில் பி ஈஸியர் டு ஓவர் கம் திஸ். ஓகே. இப்போ நீங்க எப்படி நீங்களாமே நான் எடுக்கிற டிசிஷனே ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை யூ வாண்ட் அ மென்டார் அந்த டயலாமுக்குள்ள போகுதா? ஐ வாண்ட் அ மென்டார்னு இப்போ சொல்ல முடியாது, பிகினிங்ல சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஐ வாண்ட் சம்ஒன் டு ஐ ஜஸ்ட் வாண்ட் அ வே டு ஃபைண்ட் அவுட் இஃப் தேர் ஆர் குட் ரூல்ஸ் ஃபார் மீ. ஓகே. அது மட்டும் தான் சொல்லுவேன். ராதர் தென் சேயிங் இது பண்ணாத பண்ணு பிகாஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த மிஸ்டேக்ல இருந்து cannot make a recovery. ஓகே. ஸோ எனக்கு வந்து ராதர் தென் சேயிங் ஐ வாண்ட் அ மென்டார், ஐ வாண்ட் டு பி ஏபிள் டு socialize enough to get heads up on anything that is happening. அதாவது ஒரு ரோல் வருதுனாக்கு அது காஸ்டிங் பண்ணி பூஜை படுக்கும்போது நமக்கு தெரியக்கூடாது, அந்த காஸ்டிங் பண்ணும்போது படத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஐ எம் ஹோப்பிங் தட் அட் சம் பாயிண்ட் ஐ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஓகே ஓகே. அண்ட் ஒரு அப்ரிசியேஷனா சொல்லணும்னா நீங்க பண்ற ரோல் எல்லாமே ஸ்ட்ராங் விமன் ரோல். லைக் அது கான்ஷியஸ் சாய்ஸா இல்ல அது வரது எல்லாமே உங்களுக்கு அதை தேடி தான்? இல்ல இல்ல இல்ல, எனக்கு நிறைய ரோல்ஸ் வந்திருக்கு. பட் எனக்கு நான் சூஸ் பண்ணது வந்து இந்த வீக் ஹெல்ப்லெஸ் unable to do anything கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்காது எனக்கு. ஓகே. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச women யாருமே அப்படி கிடையாது. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச women are all strong women. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கூட சொல்லுங்களேன், ஷீஸ் பின் ஒர்க்கிங் சின்ஸ் ஷி வாஸ் வெரி யங். ஸோ அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஆல் த women I know, even my mother, my cousins, my grandmother, எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங் women தான். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு எதுவுமே இல்லாத கேரக்டராக இருந்தால் நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஓகே சூப்பர். ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கு, பட் பரவாயில்ல. பட் இது உண்மையில சொல்லி ஆகணும், உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக படங்கள் வந்தாலுமே சரி இந்த மாதிரியான ரோல் மட்டுமே சூஸ் பண்ணி நடிங்க. லைக் அந்த அது நீங்க வேற மாதிரி சொல்லிருக்கீங்க, நிறைய ரோல்ஸ் இந்த மாதிரி வரணும்னு சொல்லிருக்கீங்க. ஓகே ஓகே. பட் எனிவே பாசிட்டிவ் நோட்ல தான் நான் அதை சொல்றேன். ஆமா, யா காட். ஓகே சார், ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நீங்க உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப சின்ன கதாபாத்திரம் தான் அது. ஆக்சுவலாக பார்த்தா அவருடைய போராட்டத்தில் வந்து ஹெல்ப் பண்ணாமல் கொஞ்சம் எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஓகே. பட் அது அப்படி வந்து பிளான்லாம் பண்ணாத, பட் அவங்க தன்மையே அப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் தான். வெரி ஸ்மால் போர்ஷன் தான் அது. ஓகே. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. செகண்ட் ஹாஃபில் என் ரோல் வராது, பட் இருந்தாலும் அந்த ட்ராவலில் வந்து ஒரு பங்களிப்பே முக்கியமான பங்களிப்பு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி. ஒரு கோச் ரோல் இது ஆக்சுவலாக. ஓகே. ஐ மீன் த கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோடைய ஒரு அத்லெட்டிக் கோச் மாதிரி. ஓகே. நீங்களும் கோச் தானே பண்ணியிருக்கீங்க? அவங்க வந்து இப்போ ப்ரைவேட் அகாடமியோட கோச். அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு காம்படிஷன், ஒரு டோர்னமெண்ட், ஐ மீன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் போகணும், ஒரு நேஷனல்ஸ் போகணுன்னா கூட த்ரூ த கவர்மெண்ட் இதுதான் வரணும். அப்போது நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் வர விடாமல் பண்ணுறது, ஒரு நாள் பண்ண முடியாது, நீ இந்த டைமிங் பிரேக் பண்ணிட்டு வா, நீங்களாம் அதுக்கு இங்கே வரீங்க, நீங்களாம் இங்கே வரீங்கன்னா அவனுக்கு ஷூ கூட போட தெரியாது அவனுக்கு. அது வந்து எங்கே சிந்தட்டிக்கில் ஓட போகிறான், நம்ம ஆள் ட்ரைன் பண்ணுற பாருங்க, அவன் அடித்து காட்டுறான் பாருங்கன்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறது தான். பட் டைரெக்டாக அகெயின்ஸ்டாக நான் அவருக்கு எதுவும் ஒர்க் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இல்லை இதில் எனக்கு. பட் அவங்க தன்மை அந்த ஹையர் அஃபிஷியல், என்னுடைய ஹையர் அஃபிஷியல் அஜித் கோஷி பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க நாங்களாம் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது, அவ்வளோதான். தவிர மற்றபடி அந்த கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணாத ஒரு கேரக்டர். ஓகே 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 ஃபைன் சார். உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த காலேஜ் சீனியர்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம்ல, அந்த ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா உங்களோட இனிஷியல் டேஸ் ஃபிலிம்ஸில் அவ்வளோ காலேஜ் சீனியர் ரோல் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நிறைய ஸ்டார்ஸோட, விவேக் சாராக இருக்கட்டும், எவ்வளோ பேரோட பண்ணியிருக்கீங்க, அந்த டேஸ் பற்றி. அது ஒரு காலம். அது ஒரு சாங் கொடுத்துருவாங்க, வெறும் சாங் மட்டும் கொடுக்காம ஒரு கேரக்டராக கொண்டு வருவாங்க. அப்போ அந்த டீமில் நாங்கள் இருப்போம் காலேஜ் ஸ்டூடெண்ட்னும் போது. ஸோ அதுதான் அது அமைஞ்சது. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் படம் ஹிட் ஆகிறத வச்சு தான் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க என்றைக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெள்ளேரிக்கா, லைக் அந்த சாங் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை சார்? ஆமாம், அது பெரிய பிரேக். அது ஆக்சுவலாக அது வந்து பெரிய பிரேக்கு. அதுக்கு 1.5 நாள் எடுத்தது வெள்ளேரிக்கா. ஆமாம், அந்த 1.5 நாள் தான் ஷூட் பண்ணோம் அரக்கோணத்தில். ஸோ அது ஆக்சுவலாக வந்து இப்போ என் ஃப்ரெண்டு தான் கொரியோகிராஃபர் அதுக்கு, சம்பத்ராஜ் மாஸ்டர்னு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும் அந்த பாட்டு. சும்மா டான்ஸ் மட்டும் இல்லாமல்
கொஞ்சம் ஒரு கிளாசிக்கல் பேஸ்டு வரும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவனை கூப்பிட அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான். பிகாஸ் நாங்களாம் ஒன்றா இருக்கும் நான் நடிச்சு காமிச்சிட்ருப்பேன். ஏதாவது சிவாஜி சார் மாதிரி அந்த மாதிரிலாம் நடிச்சு காமிச்சிட்ருப்பேன். சரி அவன் கூப்பிட்றான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு கொண்டு வந்து விட்டு அகத்தியன் சார் அண்ட் பாண்டியன் சார் அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு சென்டிமெண்ட்டில் அடுத்தடுத்த படத்தில் எனக்கு நான் ஒரு பாட்டு ஆடணுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது காலங்கள் மாறும் அப்படி வருமா அப்படியே இல்லை அந்த கால மாற்றத்தை பற்றி இல்லை. ஆமாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு லெவலுக்கு இருந்த ஒரு பாட்டு அது ஆக்சுவலாக இன்னும் கூட அப்படி தான் இருக்குது. அதை உடைக்கணும்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ரோல்ஸ் வர மாட்டேங்குது. ஓகே. இப்போது அந்த டைமில் உங்களுக்கு நிறைய காலேஜ் அந்த கேங் பார்த்தீங்கன்னா கரண் சார் முக்கியமாக கரண் சார் எங்கே பார்த்தாலும் கரண் சாரோட ஃப்ரெண்டு. அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஏன் கரண் சார் வெரி குட் கிரேட் பர்ஃபார்மர் கரண் சார் ஆக்சுவலாக. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஓகே தெரியலையா? எனக்கு தெரியல பிகாஸ் டச்சில் இல்லை. நான் ஐ திங்க் யூஎஸ்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். மீடியா எங்களுக்கு அந்த கேள்வி இருந்தது, ஏன் அவர் ஆக்டிவாக தெரியல சார். அவர் பார்த்தா தான் கேட்கணும். ஓகே நீங்கள் இது நடிப்பை விட்டு வெளில போயிட்டீங்க அப்படின்ட்டு ஐ மீன் ஏன் பண்ணாமல் இருக்கீங்கன்றது கேட்கணும். நான் அது மீட் பண்ணாமல் கேட்க முடியும். டச்லையும் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை, சோஷியல் மீடியாவில் அவர் பெருசாக ஆக்டிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, அவர் கொஞ்சம் தனிமையை விரும்புகிறார் போல் இருக்கு இப்போ என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அதுதான். மற்றபடி அஃப்கோர்ஸ் விவேக் சார் காமெடி அண்ட் அது ஒரு டீமாக இருக்கணும். அதுலேயும் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டோரியில் வந்து கொண்டு வராமல் இருந்தாங்களேன்ற வருத்தம் அப்போ எனக்கு இருந்தது. பட் அப்படியே பிகாஸ் நிறைய பிஸியாக இருந்ததுனால முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம். பட் டிவியில் ஸ்மால் ஸ்க்ரீன் நிறைய கிடச்சி. கேபி சாரோடைய இன்ட்ரடக்ஷனில் டிவியில் நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ரமணி வர்சஸ் ரமணி நாகா சார் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சிட்காம் அதான் நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்குற சிச்சுவேஷன் காமெடி கரெக்ட். ஆமாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்காம்ஸ்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ரமணி வர்சஸ் ரமணி இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இன்றைக்கும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. The children Tamil's own friends. Yes. ஃப்ரெண்ட்ஸ்லேயே அது உங்களுக்கு நிறைய வந்து ஒரு வேர்பல் காமெடி நிறையா இருக்கும். டக்கு அடிச்சுட்டு போவாங்க. சிச்சுவேஷன் இருந்தால் கூட பட் இதில் வேர்பலி பெருசாக இது காமிக் இதெல்லாம் ஜோக்கெல்லாம் இருக்காது இதில் பெருசாக. சிச்சுவேஷன் இட் செல்ஃப் மேக் பீப்புள் லாஃப் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு என்பெக்ட் ரோல் இது. ஸோ ஒரு வெர்சடைல் ஆக்டருக்கு உண்டான ஒரு சான்ஸ் தானே இது. அது போன இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் நெகட்டிவ் ஷேடே பண்ணுறீங்க, நிறைய நான் பாசிட்டிவ் பண்ணியிருக்கேன் அப்படின் போது எது ஹிட் ஆகுதோ அதுதான் ஞாபகம் இருக்கும். நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் ஆல்வேஸ். வெற்றியை தவிர வேற எதுவும் வெற்றி பெறாது. எஸ், வெற்றியை தவிர வேற எதுவும் வெற்றி பெறாது. வெற்றி பெற்றால்தான் ஞாபகம் இருக்கும். டிவியில் வந்து எபிசோடில் பண்ணும்போது ஒரு சில சீன்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணியிருப்போம், நல்லா இருக்கும், அது கடந்து போயிடும் முடியாது. பட் மூவியில் ஒரு ஹிட்டு கிடைக்கும் போது ஒரு நாவல் மாதிரி ஆல்வேஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சது இந்த ஒரு பாட்டு எனக்கு அது நிறைய பாடல்கள் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் அஃப்கோர்ஸ் நல்ல ரோல்ஸ்லாம் கிடச்சிது. ஒரு டிவியேட் ஆகி போகிறோம், வாய்ப்பு கிடைக்கல, சர்வைவல் மாற்றி வந்து மறுபடியும் டிவி அகெயின் கெட்டிங் பேக் டு த மூவி த்ரூ அங்கீகாரம் அண்ட் இது ஹாப்பி. எப்படி இருக்கு அந்த ஜர்னி? ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர் டக்குன்னு இந்த மாதிரி கேமியோ நடிக்கிறது, ஒரு வெப் சீரிஸ், எல்லாமே இண்டஸ்ட்ரி தானே. எல்லாமே கேமரா பின்னாடி கொஞ்ச நாள், கேமரா முன்னாடி கொஞ்ச நாள், சின்ன கேமரா முன்னாடி கொஞ்ச நாள், அப்போ சின்ன கேமரா பின்னாடி கொஞ்ச நாள், அப்புறமா அந்த மாதிரி ஆட் ஃபிலிம் நிறைய மோர் தென் 150-200 ஆட்ஸ் நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் இது. அப்புறமா ஸ்டேஜ் ஷோஸ், ஐ ஹேட் அ டான்ஸ் கம்பெனி. நான் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஆல் 2 hours 2.5 hours ஷோஸ்லாம் பண்ணுவோம். டான்ஸ் ட்ராமாலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட், அதுதான் தனி பாட்காஸ்ட் போகணும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு. நான் ஒரு வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நடந்தது, எப்படி கொண்டு போச்சு லைஃப்பில். ஏன்னா நமக்கு சப்போர்ட் அப்படின்றதுலாம் பெருசாக இல்லை. ஐ மீன் கைடன்ஸ்லாம் இல்லை பெருசாக. அப்பப்போ அன்னைக்கு மீட் பண்ணுறேன். மென்டார் இஷ்யூ ஐ ஹேட் அ மென்டார். கேபி சார் வாஸ் மை மென்டார் அண்ட் நாகா சார் அஃப்கோர்ஸ் மர்மதேசம்லாம் பண்ண நாகா சார் வாஸ் மை மென்டார். பட் இது சூஸ் பண்ணாத, இது ராங்காக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் சில தப்பான படங்கள்லாம் லீடில் ஒத்துக்கிட்டு அது வந்து ஐ மீன் சக்ஸஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சே எக்ஸப்ட் பிகாஸ் டெஸ்பரேஷன். அது என்ன, எதனால அது டெஸ்பரேஷன்? நம்ம பண்ணுற ஒரு லீட் ரோல் கேட்குறாங்க, இது ஓடுமா, தப்பான ப்ராஜெக்ட் பண்ணிட்ட போல இருக்கேன்னு ஒரு ஆக்டர் கூட சொன்னார். ஐ டோன்ட் நேம் இஸ் நேம். தப்பான கமிட்மெண்ட் பண்ணிருக்கீங்க போல் இருக்கு அப்படின்னாரு. அது எனக்கு புரியல. எனக்கு அப்போதைக்கு ஏன் தப்பான கமிட்மெண்ட், அது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும்னு பார்க்கணும். ஆரம்பத்தில் நம்ம வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கும்போது என்ன ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள், நான் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லவும் முடியாது. கடைசியாக போதுன்னு இருக்கும். அது தப்பாகலாம்.
உடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுல்ல, அடுத்த லெவல் அடுத்து என்ன போயிட்டே இருக்கணும், You have to ட்ராவல் keep பண்ணிட்டே இருக்கணும், யூ கான் கீப் ஆன் சைலிங் இல்லை. எவ்வளோ அன்சர்டைனான இண்டஸ்ட்ரி. ஆமா, பின்னாடி ஒரு இண்டஸ்ட்ரி quote இருக்குங்க, லக் பாத்தீங்கன்னா, பிளேஸ் nobody cares about your story till you win, so win. That's what he's saying. that's what I'm talking about, like. ஸோ பயங்கர பாசிட்டிவாக இருக்குது இந்த கான்வர்சேஷன். வசுந்தரா மேம் பேசினதாக இருக்கட்டும், நீங்கள் பேசினதாக இருக்கட்டும். அண்ட் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு கேம் செக்மெண்ட்டுக்குள்ளே விளாட போகிறோம். Yep. Chess-ஆ? உங்க ஷர்ட்டை பார்த்து கேட்குறேன். இல்லை ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த டைலாக் வந்து நீங்கள் 4 வெவ்வேறு எமோஷன்ஸில் சொல்லணும். Oh, that is fun. That's fun. ஆங்கிரி, சேட், ஃப்ளர்ட்டி, எக்ஸைட்டட். இது 4 தான் எமோஷன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் சொல்கிறேன், அது நீங்களே யார் சொல்கிறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கலாம். சொல்லாதவங்க அடுத்தடுத்து 4 டைலாக்ஸ் மொத்தம் 4 பேருமே ஆனால் ப்ளே பண்ணி ஆகணும். ஓகேவா? 4மே சொல்லணுமா? 4 ஒரு எமோஷன் ஆள் ஒரு சொன்னா ஒரு போதும். எமோஷன் All four, 4 பேர் All 4 emotions. All 4 emotions. All 4 emotions. டயலாக் 4 எமோஷன்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி டயலாக் தான் அது. அதுதான் கேம். நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அதுதான் game. பண்ணலாம். அதாவது எக்ஸ்பிரஷன் பண்ணல, அது வார்த்தைகள்லயே சூட் ஆகும். பண்ணிடலாம். சார். இல்ல, வார்த்தைகள் வேற மாதிரி இருந்து எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி இருக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். சார், அதுல இந்த அப்ப நான் கொஞ்சம் மாத்திக்கலாமா? அது பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளோல சொல்லிக்கலாம். கேமே அதானே, கேமே அதான். நீங்க எங்களை வச்சு காமெடிக்கு இப்படி பண்ணி டெம்பரியன் சொல்ற மாதிரி நம்ம ஃப்ளேவர்ல கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் டயலாக் இந்த கருணா சாரோட மீம் டெம்ப்ளேட் பார்த்திருப்பீங்க. சரிடா இப்போ என்ன, இதுதான் டயலாக். நான் நீங்க சொல்றீங்களா? குட்டியா உடனே செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, கொஞ்சம் இல்ல 2-3 லைன் எக்ஸ்ட்ரா சொல்லுங்கப்பா. என்னது சரிடா இப்ப என்ன? பாக்குறேன். இல்ல அவங்க பஸரை பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்களா, அதனால இல்ல அதுக்குன்னு ஒரு 2 வார்த்தையா? சரிடா இப்ப என்னன்றது லைன் இல்ல, வார்த்தை அது. இல்ல சார், அது ஒரு ஃபேமஸான மீம், அதனால டெஃபினட்டா சேலஞ்சிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கிரி, சரிடா என்ன? சரிடா இப்போ என்ன? ஓ சரிடா இப்ப என்ன? சரிடா இப்ப என்ன? ஓகே, சேட், சரிடா இப்ப என்ன? ஃப்ளர்ட்டி. இங்க இதுதான் இதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் மாட்டுவாங்க. She is horrible at this. As bad as me. Shy to be a flirt. ஐயோ Shy is coming. சரிடா ஓகே ஓகே அது Okay, நம்ம சிங்கிளா இருக்கோம் தெரியுது. இல்ல அந்த நீங்க சொல்லும் போது பொல்லாதவன்லயே ஒரு இது வரும். அவன் குழந்தைய பார்த்து ஒரு முத்தம் கொடுத்தாங்க மச்சான், எனக்கே குத்த மாதிரி இருந்தது அப்படின்னு. ஓகே, எக்ஸைட்டட் லாஸ்ட். எக்ஸைட்டடா? ஆ சரிடா என்ன? சூப்பர். வடிவேல் டயலாக். என்னடா குறுகுறுன்னு பாக்குறேன்? சரி ஐயோ இது flirty ஆ அழகா பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் ஆங்கிரி. சூப்பரா பண்ணலாம். இல்ல பண்ணு. நீங்க கை தூக்கிட்டீங்க சார், மைக் கொடுங்க சார். ஆங்கிரி. நான் டைரக்டா பண்ணிட்டேன். சாரி, நீங்க பண்ணுங்க. ஓகே, ரெடி, ஆக்ஷன். நீங்க கேட்டா தான் சொல்லுவேன். ஆங்கிரி. என்னடா குறுகுறுன்னு பாக்குற? சேட். என்னடா குறுகுறுன்னு பாக்கு? இல்ல இல்ல கம்ப்ளீட் பண்ணனும், அதுதான் டாஸ்க். கம்ப்ளீட் பண்ணனும். நீங்க பஸர் பிரஸ் ஓகே சார் அன்ஃபேரா விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் செஸ் விளையாடுறாரு. சேட் கம்ப்ளீட் பண்றீங்க. எல்லாம் செட் பண்ணிக்கலாம். வேணாம். என்னடா குறுகுறுன்னு பாக்குற? அது சார் மாதிரியே இல்ல. அது குறுகுறுன்னு ஒயிட் இல்ல ஆமா இதுவே ஃப்ளர்ட்டியா இருக்குனா இப்போ ஃப்ளர்ட்டி எப்படி இருக்கும்? இப்போ பார்க்கலாம். கம் ஆன். தேவையில்லாம சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா குறுகுறுன்னு பாக்குற? ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. ஓகே, எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. அதுக்கு மட்டும் தான் லாயக் நினைக்கிறேன். இல்லம்மா. எக்ஸைட்டட். என்னடா குறுகுறுன்னு பாக்குற? ஓகே, இதுதான் visible. ஓகே பெர்ஃபெக்ட். நான் நல்லா விளையாடிட்டீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. இதுக்கு அப்புறம் பயப்பட வேண்டாம். இன்னும் பயம் இருக்கு முகத்துல. அப்படியே பயமா சொல்லிடுங்க. என்னடா குறுகுறுன்னு பாக்குற? சூப்பர். யா ஓகே, நெக்ஸ்ட் டைலாக் ஷாருக்கும் மேம்க்கும் தான். ஃபர்ஸ்ட் யார் சூஸ் பண்றீங்களோ அவங்க பேசிடணும். இந்த வட சென்னையில சமுத்திரகனி சார் சொல்லுங்க, உனக்கு அவ்வளவுதான் லிமிட், இதான் டைலாக். ஓகே, ஆங்கிரி. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். சமுத்திரகனி சொன்ன மாதிரியே இருக்கு. ஓகே, இப்போதான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒரிஜினல் எமோஷன் முடிஞ்சிருச்சா? சேட். உனக்கு அவ்வளவுதான் லிமிட். சூப்பர் மேம். ஃப்ளர்ட்டி. இங்க தானே சேலஞ்சு. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். ப்ரோ ஆக்ட்ரஸ்னா ப்ரோ ஆக்ட்ரஸ் தான். ஓகே, எக்ஸைட்டட்.
உனக்கு அவ்வளோதான் லிமிட் என்ன? சூப்பர் மேம், பிரில்லியண்டா பண்ணீங்க. ஓகே நல்ல வேலை எனக்கு வந்து சேடாக சொல்ல கடைசியில் நல்ல டைலாக் ஒன்று வரணும் எனக்கு. சார். அதே அதே ஆமா இல்ல? இல்ல அதே வட சென்னையில சமுத்திரகனி சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. வாங்க இந்த டயலாக் இருக்கே, நல்ல வேலை நமக்கு கிடைக்கல. ஆங்கிரி சார். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். சேட். நீங்க என்ன விட்டுருங்க. சூப்பர். ஆக்சுவலா அந்த டைலாக் சொல்லாம இருந்தது தான் சேட் கான்வே ஆகுது. பண்ணுங்க, என்ன வேணா. சார் உங்களுக்கு வந்து எக்ஸைட்டடை ஃபர்ஸ்ட் வச்சிடுறேன். எக்ஸைட்டட். ஏய் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என்ன விட்டுருங்க. ஓகே, ஹியர் கம்ஸ் தி கேம். ஃப்ளர்ட்டி. என்ன வேணா பண்ணுங்க, பட் என்ன விட்டுறாதீங்க. ஓகே, என்ன விட்டுருங்க சொல்ல முடியாது. ஓகே, பிரில்லியன்ட். That was nice. ஃப்ளேவர் யா நைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமுக்கு கிடைச்ச அங்கீகாரமுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். டெஃபினெட்லி மக்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். யா தேங்க்யூ. நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன கால் கொடுக்குறது? 26 ஜூன் வேர்ல்ட் வைட் ரிலீஸ் பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வலிகளை தாங்கி செல்லக்கூடிய அட் தி சேம் டைம் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு படம் அது. நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து உங்க ட்ரீமை விட்டு கொடுத்துருந்தீங்கன்னாக்க இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னாக்க யூ வில் டெஃபினெட்லி ரீஸ்டார்ட். சூப்பர். சின்னதாக ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பீங்க. I think நாங்க எல்லாருமே வந்துட்டு உங்க வீட்டு பிள்ளையா I think we are carrying your emotions. So please watch it in theater. கண்டிப்பா ஜூன் 26 கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா கொடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யா